சுண்ட வெளியேறாடே, ஆயில் சீரிஸ் மாத்தலாம். ஓட ஒரு 2 நிமிஷம் ஓட்டும், ரேஸ் பண்ண. ப்ரோ எதுக்கு இப்படி ஓடுறோம்னா வச்சியாங்க, வண்டி ஆயில் ரொம்ப கூலிங்கா இருக்குது. கொஞ்சம் சூடாகனா ஆயிலோட அந்த திக்னஸ் வந்து மெல்ட் ஆகும் சூட்டுக்கு. அப்போ வந்து கொஞ்சம் ஆயில் குடிக்கணும்னா எங்கேயும் ஓட்டாது, சல்லுன்னு கீழே இறக்கிடணும். அதுக்கொசரம் தான் ப்ரோ. சொன்ன போதும், வண்டி ஆஃப் பண்ணு. 5 நிமிஷம் ஓடிடுச்சு. எடுத்து வச்சுட்டு பானட் ஓப்பன் பண்ணி விட்டு கேன் எடுத்துட்டு வந்து 24 அந்த ஸ்பேனர் எடுத்துட்டு வந்து பானட் அடியில் ஆயில் பிடிங்க விடு. ஒரு பழைய ஆயில் பிடிக்கிற கேன் எடுத்துட்டு வா. இல்ல விரல இழுத்து பிடிச்சி தட்டு. நம்மளது பானட் ஓப்பன் பண்றது பெரிய சட்ட சிக்கலா இருக்குடா. பேனர்லாம் எடுத்துட்டு ஆயில் பிடிங்க லோட். 22 24 எடுத்துட்டு வா. பாக்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா, நம்ம மஹேந்திரா நோவோ சீரிஸுக்கு ஆயில் சர்வீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரையிலும் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது சிம்பிள் மெத்தட். ஏன்னா ஒன்லி வந்து ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறமேட்டு ஆயில் மட்டும்தான். டீசல் ஃபில்ட்ருக்கு கிடையாது. இது வந்து 2013 மாடலு லோட்டரி டர்போ இன்ஜின். ஓகேவா, இது டர்போ இன்ஜினுங்கிறதுனால இது வந்து டூயல் டீசல் ஃபில்டர் கிடையாது, சிங்கிள் மைக்ரோ ஃபில்டர் தான். பாருங்கதா, இப்போ வர லேட்டஸ்ட் வண்டியில் வர சிங்கிள் மைக்ரோ ஃபில்டர் தான். ஆனால் வந்து இப்போ வர வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆயில் சீரிஸ் ஒரு ஃபில்டர் மாற்றணும். இந்த ஃபில்டரை பொறுத்த வரல வந்து 1500 ஹவர்ஸ் ஒரு ஐட்டம் தான் மாற்றணும். அதனால் நான் வந்து இப்போ 2000 மணி நேரம் தான் ஓடி இருக்குது. இது 3வது சர்வீஸ் தான். அதனால் ஒரு சர்வீஸ் தான் பண்ணிக்கிறேன், இது 2வது சர்வீஸ். அதனால் இப்போ மாற்றவளோ அடுத்த சர்வீஸ் மட்டும் மாற்றினா போதும். இப்போதைக்கு ஆயிலும் டீசல் ஃபில்டரு ஆயில் ஃபில்டரு ஏர் ஃபில்டர் மட்டும் மாற்றினா போதும். வேறு எதுவுமே பண்ணுறதால ஒருத்தர் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஆயில் சர்வீஸ் டைமுக்கும் வந்து வால்வு கம்பல்சரி செக் பண்ணுங்கிறாங்கல்ல, அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ. அது என்ன ரீசன் மறுபடியும் வர ஆயில் சர்வீஸ் பண்ண போனால் அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், சிம்பிளாக பண்ணி விட்டலாம். மிஞ்சி போனால் ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 3/4 மணி நேரத்தில் ஆயில் சர்வீஸ் முடிச்சுடலாம். பைசன் பைக் ஆயில் யூஸ் பண்ணுறதோட இதுக்கு வந்து ரொம்ப டைம் கம்மி. 22 ஓப்பன் பண்ணி விடு. எது ஆயில் சர்வீஸ் பண்ணுறது பைசன் பை பண்ணுறது இது வந்து ரொம்ப ஷார்ட்டுனா அவன் கோகல் சிரிப்பான். அவன் என்னதுக்குடா சாக்கு எதுக்குடா? இந்தானவா அந்தான பேட்டரி இது. பழைய ஆயில் பிடிக்குது. இதுக்கு தான் வேஸ்ட் எடுத்துட்டு நல்ல வேஸ்ட் எடுத்து துவைச்சிருக்கீங்க நீ. அதெல்லாம் வந்துட்டு போகுது. அது அப்படியே ஒன்று ஊத்துறதானே. பழைய ஆயிலுக்குண்ணா 100 ரூபாய் தராங்க, 40 ரூபா தான் தராங்க. ஒன்றும் கேஸ்டா அந்த அக்கா இருக்க மட்டும் கம்பெனியில் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால இப்போ அந்த அக்கா கடையிலே எடுக்கிறது இல்லை. அதனால வந்து கேஸ்டால் டர்போ 1540. ஏன் என்னாச்சு இப்போ அவங்க? அது டீலர்ஷிப் க்ளோஸ் ஆயிடுச்சு, வேற டீலர்ஷிப் எடுத்துக்கிட்டாங்க. கம்பெனில இருந்தா இருக்கும் இல்ல மகேந்திரா இது. அந்த ஆயிலுக்கு இது அதோட இது தரம் அதிகம். கேஸ்ட்ரால் ஃபர்ஸ்ட் இதுதானே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், உனக்கு தெரியாதா? பாக்ஸ் எடுத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் நெட்டை லூஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு பக்கெட் வை. பக்கெட் எடு. 22 தான் போட சொன்னேன். போடு 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 போடு. நடா போடா சுஜித். நான் சொன்ன என்னன்னு தின்னதான் திம்பியா?
சுண்ட உன் பேர் ஃபுல் நேம் அவர் பேர் சுஜித் தானுங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாடா நிறைய பேர் ஒன்று இப்போ பேர் சொல்ல போட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து கோகுல், ஒன்று வந்து சுஜித். சுஜித் ப்ரோ காலேஜ் என்ன படிக்கிறாரு ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பிடெக் பண்ணுறாருங்க, தேர்ட் இயர் இந்த வருஷம் போக போகிறார். ஆயிலோட ஒரு எங்களோட கணிப்பு ஒரு 150 மணி நேரம் சேர்த்து ஓட்டிட்டோம் ப்ரோ. ஆயில் வந்து எந்த ஐட்டமும் வண்டி எடுத்தன வருஷத்துல நாங்கள் இந்த அளவுக்கு ஆயில் வந்து விட்டதே கிடையாது. கையிட வெளியே கொண்ட கையா கரு 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 கருன்னு இருக்குது. இந்த அளவுக்கு ஆயில் பசு இருக்குதுன்னு தொட்டு பாரு, பசலாம் இருக்குது, மரமரனுக்குதா லைட்டா. அதுதான் ஆயில் பசு போயிடுச்சுன்னா அதுதான். சரி அதை வெட்டிட்டோம், கையை தொடச்சிட்டோம், அடுத்தது பார்க்கலாம். உரிவிடு க்ளீன் பண்ணி போடணும். ஓகே, இதை வந்து சுத்தமாக கொஞ்சம் டீசல் ஊற்றி கழுவி போட்டுடலாம். தொடச்சிட்டியா? கையை தொடச்சிட்டியா? கோவில் ஒரு நிமிஷம் அந்த இது கொடு. நிறைய பேர் இதை தெரியாத கேட்குறாங்க. ப்ரோ இது வந்து ஆயில் ஃபில்டர் கழட்டுற டூல் பார்த்துக்கோங்க, இல்லைனா திருப்பி வச்சுக்கிட்டு தட்டிட்டு கிடக்கணும். இது மாதிரி ஒன்று வாங்கிக்காங்க, ஈஸியாக கட்டி. இது வந்து 300 ரூபாய் 350 ரூபாய் என்னமோ வாங்கணும். அப்படிதான் இருக்கும், புதுசில் டைட்டாக தான் இருக்கும். இப்போ அது ரெண்டு போடு, கீழே போடு. அப்படிதான் அது டைட்டு, அது டைட். ஐயோ அப்பா, பேனர் திருப்பி போடு. போதும். இல்ல அது அப்படிதான் இருக்கும். இல்ல அது சும்மா தான் கடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்காவ. உன் காயத்தை கொண்டு வராங்க, அது கையில் கட்டிடாடே. இரு ஒரு நிமிஷம், நல்லா இந்த காயத்தை உள்ள சொல்லி காயத்துல வந்து கழட்டு. ஏன்னா காயத்துல பாவம் படிக்கிற ஸ்டூடெண்டோட கையில ஆயில் போட்டுருமில்ல. அப்படியே கழட்டி அது இப்படி அதில் ஆயில் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் ஒழு விட்டு சுத்தமாக முடிக்கிட்டோம். எப்படி இப்படி எல்லாம் வடிக்கிட்டோம். சுண்டா அப்படியே அதை எடுத்துட்டு போய் அங்கே கொண்டு போய் அங்கே குப்பை குளிக்கிட்டு கொண்டு போய் அப்படியே கமுத்தி வச்சுட்டு வந்துட்டு போ. இல்லடா ஆயில் ஊற்றி விட்டு சொன்ன மாதிரி ஆயில் கால்ட்டு இருக்கும்ல. இல்ல அது கொஞ்சம் தான் இருக்கு. இல்ல அது ஊத்திட்டு போய் விடு. இல்ல பக்கெட்ல இல்ல அது போன. சரி எடுத்துக்கா, போதும் அது ஒழுந்துட்டு போய் போ. எவ்வளோ? ஏய் வேண்டாம் போ சொல்லு. ரேட் எவ்வளோ? வண்டி இந்த ஐட்டம் ரொம்ப மோசம்டா கொஸ்டின். அடுத்த ஐட்டம் வந்து இந்த ஐட்டம் வண்டியோட ஆயில் சர்வீஸ் டைம் 400 மணி நேரம் ப்ரோ. இந்த ஐட்டம் அதிகமாக டைம் ஓட்டுனால அடுத்த ஐட்டம் என்ன பண்ணலாம்னு வரும், ஒரு 250 to 300 மணி நேரத்தில் ஆயில் சர்வீஸ் கம்பல்சரி பண்ணிடுவோம். ஏன்னா வந்து அப்போதான் வந்து இன்ஜின் உழுகிற பழைய ஆயில் எல்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாம் பிச்சு வெளியே எடுக்கும். இல்லைன்னா வச்சுக்காங்க இது அப்படியே இன்ஜின்லாம் அப்படியே தெவஞ்ச மாதிரி ஒட்டிக்கும். ஆயிலோட திக்னஸ் பாருங்க ரொம்ப கருப்பாயிடுச்சு. இது மாதிரி நாங்கள் எப்பவுமே விட்டதில்லை ப்ரோ. அதை கொண்டு போய் எஞ்சிட்டு வா. நீ போய் இதை எடுத்துட்டு வா, கட்டையும் எடுத்துட்டு வா. ஓ அடுத்து எந்த கழுவி போடணும், எடுத்துட்டு வா, கட்டையும் எடுத்துட்டு வா. அதெல்லாம் சோக்கோ டீசல் குடிக்குது. நீ மாத்து பிடிங்க விடு, இதை நீ மாற்றி விடு. ஏர் ஃபில்டர் என்னன்னா குறைச்சது நாங்கள் இப்போ ஒரு கணக்கு ஒரு 2000 மணி நேரமாக நாங்கள் ஏர் ஃபில்டர் மாற்றவே கிடையாது. அப்படியே க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் டீசல் கொஞ்சம் வண்டி சேர்த்து குடிக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதனால் வந்து இந்த ஏர் ஃபில்டரை புதுசு வாங்கி விட்டோம். இது வந்து 1600 ரூபாய் ரேட்டு. நீ அடி கொண்டு போடாதா. அதனால வந்து இது வந்து மைக்ரோ ஃபில்டரும் பெரிய ஃபில்டரும் வந்து பாருங்க எந்த அளவுக்கு இதை வந்து கிளீன் பண்ணா போகவே மாட்டேங்குது நண்பா. இந்த சின்ன ஃபில்டரை கட்ட வைய, இரு சின்ன ஃபில்டர் கட்டு காட்டு. அதை அந்த சின்ன ஃபில்டர் கட்டு, அதெல்லாம் நெருப்பு வச்சுட்டு போங்க. பாரு இது வந்து இந்த அளவுக்கு இருக்குது, இதை க்ளீன் பண்ணவே முடியல. அதனால தான் வந்து சரி சோக்கான மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தான் புதுசு மாற்றிட்டோம். இதோட ரேட் வந்து 2 ஃபில்டர் வந்து 1700 ரூபாய். மாட்டி விட்டு வேலை முடிச்சிட்டோம். அதெல்லாம் உள்ளெல்லாம் ஒன்றுக்கு அதை ஊற்றி விட்டு மாற்றி விடு. சரி சுண்ட, நீ அடுத்தது அது கட்டிங் பிளேடுக்கு எதுக்கு கொண்டு வந்துருப்பான்னு கண்டுபிடி பார்க்கலாம். என்னடா போடா, அவ்வளோதான். நீ அதை மாட்டிடு, இரு மாட்டிட்டு அது ஓடிடலாம். அவ்வளோதான். பூச்சி வெள்ளை இருக்குதா?
ஐயோ கடவுளே. அவ்வளோதான், போடு கப்பை போடு. அவ்வளோதான் ப்ரோ. இது இனிமே அப்போ நாங்கள் கீழே இந்த டஸ்ட்டு வந்து கீழே வர மாதிரி போடுங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்குள்ளே வர மண்ணெல்லாம் இது வழியாக அப்படியே கீழே இறங்கிடும். மேலே தூக்குன மாதிரி போட்டிங்கன்னா அந்த மண் உள்ளேயே சுழந்துக்கிட்டு இருக்கும். தலையை கொஞ்சம் மேலே எடுங்க சார். அழுத்தி பிடிச்சி போடு, அழுத்தி பிடிச்சி போடு. ஃபில்டர் கொஞ்சம் உள்ளே போகணும். பேக் பண்ணு. ஹரிஷ் இப்போல்லாம் ஃபில்டர். சரி ஓகே, வேலை முடிச்சு. சொன்னீங்க வா, விடு 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 விடு. அந்த கட்டிங் பிளேட் எதுக்கு நான் கொண்டாட சொன்னீங்கன்னு கேட்டியா? இதை கழட்டு. இது என்னது? அதுக்குள்ளே ஒரு ஃபில்டருக்கு ஏதாவது கழுவி போடணும். இது வந்து என்ன சொல்கிறது, ஆயில் கூலர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆயில் இருக்கிற மஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இது மாற்றுறதுல ஒன்லி க்ளீன் பண்ணி போடுற மட்டும்தான். அதுக்குள்ளே ஒரு 2 பால் ட்ரெஸ் கிடக்கும், அதை அப்படியே எடுத்து கழட்டி க்ளீன் பண்ணி போடுற வேலை மட்டும்தான் இருக்கும். எடு, அது ஓசை தள்ளி பிடிச்சி எடு. அவ்வளோதான். அது போய் டீஸ் ஊற்றி சுத்தமாக கழுவணும். போ கொண்டு பால் ட்ரெஸ் இது கொடுக்கும். அதை ஆட்டு ஆயில் தான் இது. ஆயிலா பால் ட்ரெஸ். ஆனால் வண்டி நேரத்துனா ஒரு சவுண்டு குறன்னு வருது இல்லை? ஆயில் தான். சரி ஆயில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் டாப் டாப்பாக கழட்டு. பா நான் மேலே ஊற்றி டிஷர்ட் மேலே ஊற்று, அப்போ தான் நல்லா இருக்கும். டிஷர்ட் மேலே ஊற்றணும். என்ன பயனா தெரில. போ கட்டிங் போய்ட்டுற குட்டி. இதை எப்படி கழுவுறதுன்னா பஸ் இதை கழட்டு மேலே. இந்தா இறுக்கி பிடிச்சி கழட்டு. சுத்தம் இறுக்கி பிடிச்சி தான் கழட்டணும். ஆச்சு ஆச்சு ஆச்சு. இன்னும் கொஞ்சம் வந்துருச்சா? ஆமாம் கண்டிப்பாக. இது எல்லா சர்வீஸும் கழட்டி போடுறது தான். அது உள்ள ஒன்றும் இல்லை, ஆயில் வந்து கொல கொலன்னு இருக்கும். அது கழுவி கிளீன் போட்டால் வண்டி ஆஃப் பண்ணால் வந்து ஆயில் சர்வீஸில் நல்லா கிடைக்கும். சர்ன்னு அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சவுண்ட் ஒன்று என்னமோ சர்ன்னு ஓடுமே வண்டி ஆஃப் பண்ணா, அந்த சவுண்ட் நல்லா கிடைக்கும். ஆயில் வந்து இருக்கிற மஸ்ட் கிஸ்ட்னு எல்லாம் கீழே ஃபில்டருக்கு தள்ளி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கழட்டுங்க. யார் லோ சுடுறான்னு பார்ப்போம். கழட்ட. ஆச்சு ஆச்சு ஆச்சு. லூஸ் ஆகிடுச்சு. கழட்டா. என்ன லூஸ் எடுத்து கொடுத்தா கூட கழட்ட மாட்டேங்கிற. போங்கடா. வேற 2 பேர் சேர்ந்துட்டு கஷ்டப்படுறீங்க. அதிலே போட கழுவலாம். லைட்டு அந்த மேலே பேனர் எழுத்துட்டு இந்தா அந்த ஈயத்தை மேலே லைட்டு. இதே இங்கே எல்லாம் அறிவாளிகளும் இருக்கிறாங்க. மேலே லைட்டா சென்டரில் மட்டும் காயாவுதா? கட்ட எடுத்துருவா கோவில். கட்ட எடுத்துருவா. எது லாக்கு? அது சும்மா அது கழட்டினா தெரியும். கட்ட எடுத்துடா கோவில். இந்த இப்ப தட்டு. தட்டு. எப்படி அப்படி பிரிக்கிறது காட்டு. அவ்வளவுதான் சுட்டு. பால் எல்லாம் இருக்காது. அதை கழட்டு. அது வருதுன்னு பாரு. உள்ள கொடுங்க. சரி சரி. இந்த கண்ணத்துல தான் இருக்கா. ஆனா இதுல துணியில் இன்னும் அதிகமா இருக்குது. வெள்ளை டி ஷர்ட் போய் ஆயில் சர்வீஸ் பண்றதுக்கு போட்டு வராம பாருங்க. 2-3 போட்டு விழுந்து போச்சு. 4-5 போட்டு விழுந்து போச்சு. தாடியும் அதுவும் ஒரே கலர் தான் வேணா இருக்குது. விடுங்கண்ணா. கோபண்ணா இன்னைக்கு வீடியோல வந்துட்டாரு. கொஞ்சம் நல்லா டீசல் கொண்டு வா. ரொம்ப டீஷர்ட் இல்ல, நல்லா டீசல் கொண்டு வர சொன்னேன். டீசல் வைக்கிற வேலைக்கு கொஞ்சம் கம்மியா ஊத்துறா. போதும் போதும். 1/2 லிட்டர் ஊத்திட்டான். 50 ரூபாய் ஊத்திட்டான். அது என்ன கழு கழு ஓஸ் வேற இருக்குது. ஓஸ் வேற இருக்குது. போடுறான். ஃபர்ஸ்ட் ஓரளவு வறுத்து நீ போட்டு தொடச்சு விடு. டிக்காசன் டீல கலந்த மாதிரி ஆகி போச்சுடா ஒரு செகண்ட்ல. அது அந்த அளவு இதுல வந்து அப்படியே தயிர் மாதிரி வந்து கிரீஸ் ஒட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் தொட, அப்புறமேட்டு அதுல போட்டு கழுவிக்கலாம். கிரீஸ் இல்ல ஆயில். ஆயில் தான் கிரீஸ் ஆகி போச்சு. தொடச்சு எடு. இது எப்படி கழட்டினே இதை அப்படியே அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். என்னடா கழட்டுறது? கழட்டின மாதிரி போட்டணும். இந்த கப்புக்குள்ள போடு.
அந்த பீடிங் எதில் இருந்துச்சு? இதில் இருந்துச்சு. ஆ போடு. அந்த கப்புலயும் அதுலயும் ஒரு அம்புகுறி இருக்கும் பாரு. நிற்க மாட்டேங்குது. சரி நிக்கலாம், அதுக்குள்ள போட்டுரு, கப்புல போட்டுரு, கப்புக்குள்ள போட்டுரு. டேய் நான் சொன்ன மாதிரி போடு. ஃபர்ஸ்ட் அது போடு, ஆயில் சீல் போடு. சே போரிங்க போடு. இப்போ இதுலயும் ஒரு அம்புகுறி இருக்கும் பாரு. இந்த அம்புகுறி கீழே கப்புலி ஒரு இடத்துல இருக்கும் பாரு. இருக்குதா? அழுத்தி விடு, போட்டுல லைட்டாக மாறி போச்சு. அழுத்து. மாட்டிட்டேன். அப்படி தட்டினீங்கன்னா வெளியே தான் வரும். அறிவு. அப்படியே போடு, டைட் பண்ணு. நேராகுதா? இப்போ கப்பை வச்சு இப்படி தட்டு வரைக்கும். ஓகே. நேராக இருக்குதான்னு பாருங்க. டைட் பண்ணு. நான் டைட் பண்ண மாதிரி டைட் பண்ணி பார்க்கலாம். அது நடக்காது, நீங்கள் டைட் பண்ணலாம். எடுத்துட்டு போ, மாட்டி விடு. எப்படி மாட்டணும்? கட்டாயம் போயிடுங்க. ஜேசிபியில் இந்த ரேஸுக்கு ஸ்ப்ரிங்கு தனியாக கிடைக்குமா? கட்டாயிடுச்சா? அது எங்கே அப்படி ஸ்ட்ரைக்காக அது லோ ஐடியிலேயே ஓட மாட்டேங்குது. கேட்டு போகலாம் தம்பியில். அந்த ஓசை கொஞ்சம் ஒரு ஆள் தள்ளி பிடிங்க. ஓசை மாற்றணும் தானே? அது மாற்றணும்டா, அடுத்த ஐட்டம் மாற்றிக்கலாம், அது வேலை செஞ்சிக்கலாம். முடியுது. அவ்வளோதான். அவ்வளோதானா? அப்படியே சுத்தம். இதில் ஒரு ஆயில் சீல் பேக்கிங் இருக்கும் பாரு. ஓகே. டைட் பண்ணு. அவ்வளோதான். இதை வந்து ஒவ்வொரு ஆயில் சீரிஸுக்கும் மறக்காத வந்து நோவோ சீரிஸ் வச்சுக்கிறீங்க. இதை கழட்டி க்ளீன் பண்ணி போடுறது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. ஃபுல்லாக டைட் வச்சிரு. அதெல்லாம் நீ எது பண்ணா இந்த கடைமில் போட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மேலே. அது அப்படி. அடுத்தது ஆயில் ஃபில்ட்ரு. அது அடி தொடச்சு விட்ரு. இந்தா இதுக்கு நம்ம மாத்துறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வீஸ் ஆயில் ஃபில்டர் கம்பல்சரி மாற்றுவோம். அப்புறம் ஆயில், அவ்வளோதான். டீசல் ஃபில்டர் தான் ஒரு 1500 மணி நேரம் ஒரு ஐட்டம் மாற்றுறதுனால அது வந்து பிரச்சனை இல்லை. இந்தா போதும். ஆயில் அதுலேயே இருக்குது. அதுலேயே நம்பர் இருக்குது. டீசல் கேட்ச போடுங்க. ஆயில் கேஜரா பிடிக்கும். தொட்டு ஆயில் ஊற்றும் போது யார் பிடிக்கும்? ஆயில் கேஜி. தொடச்சு. அவ்வளோதான், டைட் வை. கீழே போடணும், அப்படி அரை ஃபில்டரில் போடக்கூடாது. கீழே அதுக்குன்னு ஸ்டெப்பு கொடுத்துக்கிறானே, தெரியுதா? அதுக்குதான் ஸ்டெப்பு. ஃபுல்லாக டைட் வை. ஓகே நண்பா, நம்ம டைட் வச்சிட்டான். போது விடு. அடுத்து என்ன வேலை பண்ணலாம்? அடுத்து ஆயில் ஊற்றுறதா. ஆயில் ஊற்றலாமா, இல்லை அடியில் நெட்டை போட்டு ஊற்றலாமா, ஆயில் பிடிக்க ஒரு நெட்டை போட்டு ஊற்றலாமா, அப்படியே ஊற்றலாமா? சரி. சேதாரம் எங்களுக்கு தான் அதிகம். கிணத்துக்கு வெளியே போட்டு ஆயில் நெட்டை அங்கேயே ஒட்டி வச்சுக்கிற. போ தூக்கி வெளியே என்னங்கண்ணா, அடியில் ஒட்டி வச்சுக்கிற பாரு. அந்த ஆயில் நெட்டை கிளீனாக போட்டு பார்க்கலாம். கப்புன்னு துணி கொடுங்க. இந்தா ஒரு கழுவு பின்னாடி சட்டி வச்சுக்கிறோம். ஒரு கழுவு. யாரு நண்பா, யார் ஆயில் சர்வீஸ் பண்ணீங்களாலும் ஆயிலை பிடிங்கி விட்டுட்டு மறுபடியும் மறக்காத ஆயில் நெட்டை போட்டுட்டு ஆயில் ஊத்துங்க. இப்போ ஒரு செகண்ட்ல வந்து நெட்டை போடுறத விட்டுட்டு ஆயில் ஊத்தலாம் அப்படிங்கிறான் எங்க சுஜித் ப்ரோ. அதுல இரும்பு பிசுறு, இன்ஜின் தேய்மானம். அதுதான் அது ஒரு மேக்னெட் பவர் இருக்கும். அது போயின்னு தெரியல. டெப்லாம் டேப் கொஞ்சம் எடுத்து ஒரு அடி அடிச்சு போட்டலாம். பாருங்க எசும் கிடக்கும் டெப்லாம் டேப். ஓகே நண்பா, இது வந்து அடிக்கடிக்கு வந்து வாசர் மாத்துறதில்ல, அதனால வந்து கொஞ்சம் டெப்லான் டேப் மட்டும் அடிச்சா போதும். என்னடா பண்ற? டெப்லான் டேப்பு என்ன வைத்தியம் பண்றியா? மறைக்கு போட தேவையில்ல, அந்த கீழே அந்த காடிக்கு மட்டும் போடு போதும். அதுக்கு மட்டும் போடு. ஓகே நண்பா, இது மாதிரி வந்து நோவோ சீரிஸுக்கு இதுக்கு வாசர்லாம் போட தேவையில்ல. இது மாதிரி டெப்லான் டேப்பு உள்ள மட்டும்
அது சொட்டு சொட்டா ஊத்திட்டு போய் நீ போய் டைட் பண்ணு கப்புன்னு. ஒட்டும் ஒட்டும், நீயும் ஒட்டுறதுக்கு தான் பாக்குற, நெட்டும் ஒட்டுறதுக்கு தான் பாக்குற. டைட் பண்ணி சீக்கிரம் போதும். அடுத்தது இரும்பு நாய் எடுத்தா கோவில, இரும்பு நாய் எடுத்தா டீசல் ஊத்துறது. அது பொனாய் மேல வச்சீங்கன்னா பொனாய் வளைஞ்சு போயிடும். இரும்பு நாய் எடுத்துருவா. பொனாய் எல்லாம் பால் ஊத்துறதுக்கே பிளானா இருக்கடா டே. இரும்பு நாயா இருந்தா ஒரு ஹைட் வச்சு கூட ஓட்டுவீங்க. ஆயில் ஓட சுண்ட திருப்பி எடுத்துட்டு வா. ஆயில் உடைங்க, தூக்கிட்டு மண்ணில் வைக்காத, கொண்ட தூக்கிட்டு கொண்ட இது மேலே போய் திருப்பி எடுத்து அந்த கேன சீலோட. அதான் நீ உடைக்கிறது பெரிய ஆள் தான் ஓட. இப்ப கோகுல எப்படி இதுல போட்டி யார் உடைக்கிறதுன்னு. சீல் கரெக்டா பார்த்து உடைக்கணும். இல்ல கையில உள்ள விட்டு நம்பினா உள்ள கட்டாயி போயிடும். அப்புறம் அதை புடிங்க பண்ண முடியாது. இல்ல எவனாச்சும் ஒரு வீடியோ எடுத்தனா அந்த தலையத்தான் நண்டு வாகாளி மாதிரி கொண்டாந்தாலும் விடுறேன். அதான் டைட் வச்சுட்டு அதான் பேட்டரி மேல வச்சிருப்பான் மாதிரி. அவன் அப்படியே பிடிங்கிட்டான். அது ரெண்டு பக்கம் இருக்கிறது வேற வச்சு தூக்கு. அந்த கோடு மாதிரி இது பாரு, அதை வேற வச்சு தூக்கு. அந்த எனக்கு ஒண்ணுக்கு பேர் கூப்பனு எவ்வளவு எவ்வளவு 10 ரூபாயா 50 ரூபாய் 10 ரூபாயா? சரி அதை வை. 10 மேல லைட் இல்ல வெடுக்கு இழுக்கணும். வெடுக்கு இழுத்தாதான் உள்ள சீல் போகும். வெடுக்கணும் இல்ல வெடுக்கணும் இல்ல நான் சொல்ற மாதிரி. ஓகே அவ்வளவுதான். இங்க போடு, இதுல ஓட்டையை போடு. இங்க ஒண்ணு போடு. ஓட்ட போட்டா ஏர் பிடிக்காது. இது எதுக்கு ஓட்ட போடுறோமா ஆயில் ஊத்துமா ஏர் பிடிக்காது. பணம் எடுத்து வர ஆள் படி கோவில, பணம் எடுத்து படி. தொடச்சியா ஆயில் டீசல் ஊத்துற பணம் இதான் போய் எப்படி ஓட்டையில பிடி. அவ்வளவுதான் போக முடி. முள்ள ஊத்து முள்ள ஊத்து முள்ள ஊத்து முள்ள ஊத்த நம்பி போயிடும். ஸ்லோவா ஊத்துங்க, கீழே நம்பி போயிடும். ஒரு லிமிட் தான். அந்த ஏர் வாங்குறது சின்ன ஹோல்ஸ் தான். அதனால முள்ள ஊத்துங்க, பொறுமையா ஊத்துங்க. இதுக்குதான் ஓட்ட போடாத இருந்தா அது மொல்ல தான் ஆயில் இறங்கும். இப்போ வந்து அழுத்துனீங்கன்னா ஃபுல்லா இறங்கும். ஊத்து ஊத்து ஊத்து. கோகுல போனாய் பிடிக்கிற ஸ்டைல் தான். இப்படி இருந்த ஆயில் எப்படி இருக்கு? இப்படி இருந்த ஆயில் நான் இப்படி இருந்தா எப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி இருந்தா வந்து 250 மணி நேரத்துல கம்பல்சரி ஆயில் மாத்தி ஆகணும். ஆயில்லாம் ரொம்ப இது இன்ஜின் பூரா அதெல்லாம் கருப்பா விட்டுருக்கும். எல்லாம் முடிஞ்சதா சுண்ட? மூடி கழட்டி விட்ட, மூடிய பேத்த எடுத்துட்டு அதுல கொஞ்சம் இருக்கும் பாரு, அந்த ஆயிலையும் எடுத்து ஊத்து. பேத்து விட்டு எப்படி ஓப்பன் பண்ணுவ? இந்த ஓட்டைகள் விட்டு கூடதான் சொன்ன ஒன்ன நான் நம்ப சொல்லல. அப்படி எழுத்து. இப்படி எழுத்துனா வீடியோ உடச்சு போயிடும். போதும், இதுக்கு மேல கை வச்சு இல்ல ஊத்தந்தா இல்ல அவ்வளவுதாக்குதா? சரி ஊத்து. உள்ள ஒண்ணுல சுத்தமா அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. ஓகே நண்பா, கிட்டத்தட்ட ஆயில் சர்வீஸ் வீடியோ நிறைவடைந்து விட்டது. அடுத்தது போடுங்கடாது. போத நேரம் கோவில அது கூட அதை ஜேசிபி வச்சுட்டு வாங்க. அதை மாட்ட போத எட அது இருந்துட்டு போத எடு போதும். அது ஹோல்ஸ் டேய் இதுக்குள்ள விட்டோம். டீசல் அவ்வளவுதானடா. அதெல்லாம் வெளிய ஊத்து. பெரிய கணக்கு வேலை முடிஞ்சதா? அந்த பானட் க்ளோஸ் பண்ணு. அதோட ரேட் அதிகமா கம்மியா? 300 ரூபாய் ரேட் அதிகம். செல் போடு சவுண்டு சுண்ட, செல் போடு. வண்டியோட சவுண்டு மாறும் பாரு. அப்படியே ஃபர்ஸ்ட் வரன்னு ஓடி அப்புறம் புது ஆயில் ஊற்றவும் நல்லா ஃபினிஷிங் சவுண்டு வரும். செல் போடு. ரேஸ் வைக்காத, சேல் போட்டு ஐடியல் விடு. ஆயில் காய்ச்சிக்கிறா புரிஞ்சு போனியா? ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணு.
தெரியுதா வண்டி சவுண்ட் மாறுறது? ஆயில் கரெக்டாக இருக்குதா? ஓகே. அது பிடி மாற்றணும். போதும், வண்டி ஆஃப் பண்ணிடு. பானட் ஓப்பன் பண்ணுற குட்டி, சர்வீஸ் ரீசெட் பண்ணலாம். இரு, எங்கே காட்டு, சர்வீஸ் காட்டு. ஆஹா, இந்த ஸ்பேனர் பாருங்க எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இதை எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னா ஓப்பன் பண்ணு. பீஸ் கேரியர் பண்ணுற குட்டி. இந்த பீஸ் கேரியரில் சர்வீஸ் ரீசெட் இருக்கும். அது பாரு எத்தனாவதுன்னு பாரு. இங்கே பாரு, இது டப்பாவில் பார்த்தா தான் தெரியும். காட்டுற மாதிரி காட்டு. என்ன எங்கே விட்டுருக்கலாம் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷனே வேணாம். ரீசெட்னால இருக்கு. ரீசெட் எங்கே இருக்குது? அது என்ன? அது பிடிங்க. ரீசெட்னு கொடுத்துருப்பாங்க, சர்வீஸ்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, ரீசெட்னு கொடுத்துருப்பாங்க. சாவி போடுப்ப, ஒரு ஆள் போய் சாவி போடு. அந்த பேனர் எரியுதா? ஆஃப் பண்ணு. ஓகே நண்பா, இது மாதிரி வந்து டேஸ்ட் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஹெட் பீம் லோ பீம் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ரீசெட்டுன்னு இருக்கும். அதை பிடுங்கிவிட்டு சாவி ஆன் பண்ணி ஒரு 3 செகண்ட் கழிச்சிட்டு திரும்பி சாவி ஆஃப் பண்ணிட்டு திரும்பி அந்த பீஸை போட்டுருங்க. போட்டுட்டீங்கன்னா அது கெட்டுரும். அப்புறம் அடுத்த 400 மணி நேரம் கழிச்சு தான் அது எரிய ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தா போட்டு அவ்வளோதான் ப்ரோ. அப்படி இருந்துச்சு. பானட்டு க்ளோஸ் பண்ண. ஏய் சுண்ட, பானட்டு க்ளோஸ் பண்ணு. சரி, கோவில் நீ தான் பண்ணு. மார்க் இருக்குதுடா, டே மார்க். க்ளோஸ் பண்ணு. ஓகே நண்பா, நோவா சீரிஸோட ஆயில் சர்வீஸ் முடிந்து விட்டது. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஃபில்டர் ஒரு 250, ஆயில் ஒரு 3100, 3350 ரூபாயில் வேலையை முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து டீசல் ஃபில்டர் கிடையாது, ஒன்லி ஆயில் ஃபில்டர் தான். அதனால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே சுண்ட, பாய்.